ஹாய், வெல்கம் பேக் டு ஜோயா ஸ்டேக் சேனல். இன்றைக்கி சாட்டர்டே பிரேக்ஃபாஸ்ட் ஆர்டர் பண்ணோம். ஸோ வந்து ஒரு பாகிஸ்தானி ரெஸ்டாரண்ட்லேருந்து வாங்கியிருக்கோம். ஸோ இது பாருங்கள், இது கொஞ்சம் அதனால தான் நான் வந்து இதோட ஃபன் லாக் மாதிரி போடணும்னு நினச்சேன். இது வந்து சிக்கன் ஹலீம், இது வந்து ராய்த்தா, அண்ட் திஸ் இஸ் இதுதான் அந்த பாகிஸ்தானி சிக்கன் பராட்டா. இங்கே பாருங்கள், இதை நான் இதில் 2 இருக்குது. ஸோ இதை நான் ஒன்று செப்ரேட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இதை நான் பிரித்து காட்டுறேன். இது வந்து ஸ்டஃப்டு பராட்டா மாதிரி. இங்கே பாருங்கள், ஆனியன், டொமேட்டோ, ஷ்ரெட்டட் சிக்கன், அப்புறம் வந்து சில்லி ஃப்ளேக்ஸு, அப்புறம் இட்டாலியன் ஹர்ப்ஸு அதெல்லாம் போட்டு பண்ணியிருப்பாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள், ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நான் உங்களுக்கு நல்லா பிரித்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இது வந்து பாகிஸ்தானி ரெஸ்டாரண்ட்லேருந்து. அதனால் பாகிஸ்தானி பராட்டாஸ்லாம் கொஞ்சம் வந்து சைஸில் வந்து கொஞ்சம் ரொம்ப பெருசாக தான் இருக்கும். ஒருத்தங்க தாராளமாக ஒன்று போதும், கம்மியாக சாப்பிடுவாங்கன்னா ஒன்று வந்து 2 பேர் ஷேர் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள். அப்புறம் வந்து இது வந்து சிக்கன் ஹலீம். இது வந்து நம்ம துவரம் பருப்பு, தூர் தாலும் ஷ்ரெட்டட் சிக்கனும் வச்சு பண்ணியிருப்பாங்க. ஒரு டிஃப்ரெண்ட் டிஷ் நீங்கள் ட்ரை பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இதை ட்ரை பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த முத்தப்பா, லாப்பா, நம்ம ஊர் லாப்பா, முத்தப்பா, அப்புறம் வந்து இந்த கொத்து பரோட்டாலாம் உங்களுக்கு பிடிக்கும்னா இது பிடிக்கும். பட் இதில் இட்டாலியன் ஹர்ப்ஸ் போட்டிருக்கிறதால உங்களுக்கு வந்து அந்த பீஸா டேஸ்ட்டும் கொஞ்சம் அந்த ஃப்ளேவரும் வரும். இங்கே பாருங்கள், இது வந்து சிக்கன் ஹலீம். இதில் ட்ரைடு ஆனியன்ஸ்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். ஃப்ரைடு ஆனியன்ஸ் பார்த்தீங்களா? இதுலேயும் இது வந்து தூர் தால் ப்ளஸ் இது ஷ்ரெட்டட் சிக்கன். இது வந்து ராய்த்தா, இது மசாலா ராய்த்தா. இங்கே பாருங்க, நான் காட்டுறேன். ஓகே, இது வந்து பிளெயின் பராட்டாங்க. இது ரொம்ப கிறிஸ்பி. இது பிளெயின் பராட்டாவில் இந்த ஒரு சாரி. இப்போ நான் உங்களுக்கு வந்து இந்த பிளெயின் பராட்டா எடுத்து காமிக்கிறேன். சூடாக இருக்குங்க, பாருங்கள். இதோட சைஸை பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக, ஃப்ளேக்கியாக, கிறிஸ்பியாக இருக்குது. சூடாக இருக்குது ஆக்சுவலி. பாருங்கள், இதோட சைஸை பாருங்கள். சிக்கன் பராட்டாவும் அதே சைஸ் தான். பாருங்கள், ஒருத்தவங்களுக்கு ஒன்று போதும். சப்போஸ் கம்மியாக சாப்பிடுவாங்கன்னா ஷேர் கூட பண்ணிக்கலாம். பிகாஸ் லேடிஸ் தான் ஒன்று ஃபினிஷ் பண்ணுறது கஷ்டம். ஸோ வந்து பாருங்கள், நான் இப்போ எடுத்து காமிக்கிறேன். சிக்கன் ஹலீமோட நான் டிப் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த சிக்கன் ஹலீம் எவ்வளோ இப்போ ரொம்ப சூடாக இருக்குது, எவ்வளோ க்ரீமியாக. இதில் வந்து தூர் தால், ஷ்ரெட்டட் சிக்கன் அண்ட் ஃப்ரைடு ஆனியன்ஸ் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. உங்களால் முடிஞ்சால் நீங்களும் வந்து இதை வாங்கி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கொஞ்சம் டேங்கி ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் அந்த லெமனை ஸ்க்வீஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக அந்த டேங்கி ஃப்ளேவரும் நல்லா தான் இருக்கும். சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த பிளெயின் பராட்டாவை வந்து மசாலா அந்த ராய்த்தாவோட ட்ரை பண்ணோன்னா ட்ரை பண்ணுங்கள், அதுவும் நல்லா சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து நீங்கள் அந்த சிக்கன் பராட்டாவை கூட ஹலீமோட பேர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே சாப்பிட்லாம். பிகாஸ் அப்போ தான் அவங்களுக்கு ஃபுல் ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சது வந்து என்னென்னா, இந்த பராட்டா வந்து இது வந்து மேதா, அப்புறம் வந்து எக்ஸஸ் ஆயில் கூட இருக்கும். ஸோ வந்து நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது சாப்பிடணும், இந்த ரெகுலர் பிரேக்ஃபாஸ்ட் போர் அடிச்சிச்சு, என்னைக்காவது ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணுன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் இது முத்தப்பா, அந்த லாப்பா, கொத்து பரோட்டா,
அப்புறம் பீஸா பிடிக்கிறவங்களுக்குலாம் இது கட்டாயமாக பிடிக்கும். பிகாஸ் இதில் இட்டாலியன் ஹர்ப்ஸும் போட்டிருக்காங்க. பட் ஹெல்த் கம்ஸ் ஃபர்ஸ்ட். ஸோ வந்து நீங்கள் அந்த ஆயில் அண்ட் மைதா இருக்கிறதால கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க. இது வந்து இந்த ஐட்டம் வந்து ஒன்லி நான் எங்கே கிடைக்கும்னு சொல்கிறேன். இது வந்து ஆக்சுவலி நாங்கள் அபுதாபி ஷாபியா 12 மக்கன் பலாயில் இது கிடைக்கும். இது வந்து வீக்கெண்ட் ஸ்பெஷல். ஸோ ஒன்லி சாட்டர்டேஸ் அண்ட் சண்டே மார்னிங் மட்டும்தான் இது கிடைக்குங்க. இது வேறு நாள்லாம் கிடைக்காது. சண்டே சாட்டர்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு மட்டும்தான் அது கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த டீட்டெயில்ஸ் கூட, அந்த லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் கூட நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இன்னொன்று என்னென்னா, அந்த ரெஸ்டாரண்ட்டில் நான் எனக்கு இந்த டிஷ் பிடிக்கும். நான் இது மட்டும் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த டிஷ் எனக்கு பிடிக்கும். ஸோ வந்து மீதி டிஷ்ஷில் எனக்கு தெரியாது எப்படி இருக்கும்னு. ஸோ வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். பட் நான் இது தான் ட்ரை பண்ணியிருக்கேன்.